Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும் இல்ல குரூப் 2, குரூப் ஏ, குரூப் 4 எக்ஸாமினேஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்காக தான். டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனுக்கு எந்தெந்த புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே வந்து இருக்குது. ஏன்னா இப்ப ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா போன வருஷம் எல்லா எக்ஸாமுக்குமே வந்து சிலபஸ் அப்படிங்கறது வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுல இருந்து நிறைய நபர்களுக்கு வந்து ஒரே குழப்பம். இதை படிக்கணுமா, அதை படிக்கணுமா, இல்ல இப்படி படிக்கணுமா, இல்ல அப்படி படிக்கணுமான்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட டவுட்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு இருக்குது. ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணா நம்ம கண்டிப்பா இந்த வருஷம் வந்து குரூப் 4 இருக்கட்டும் இல்ல குரூப் 2, குரூப் ஏ நம்ம வந்து எப்படி வந்து கிராக் பண்றது அப்படிங்கிற வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா இதுக்கான பிடிஎஃப் லிங்க்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நீங்க இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? டிஎன்பிசி எக்ஸாமினேஷன்ஸ் டிஎன்பிசி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் தான் நீங்க வந்து கவர் பண்ணணும். லைக் வந்து என்னென்ன புக்லாம் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் புக், அதாவது தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் அப்படிங்கறது சொல்றோம். டெக்ஸ்ட் புக்ல தமிழ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேக்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 6th to 10th, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸ் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரெக்கமெண்ட் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. மீதி வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 11th 12th இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ஸை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெக்கமெண்ட் மீன்ஸ் வந்து நீங்க எடுத்து வந்து படிக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயாவே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல ஆன்லைன்ல இருந்து எப்படி வந்து ஆர்டர் போட்டா வீட்டுக்கு வரும் அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அமௌண்ட் வந்து பே பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா வாங்கி நீங்க வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கைட்ஸ், டெக்ஸ்ட் புக் அப்படிங்கறது வந்து வேற, கைட்ஸ் அப்படிங்கிறது வேற. கைட்ஸ்ல என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும் அப்படிங்கிற பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கறத சால்வ் பண்றதுக்கு உண்டான அந்த பிடிஎஃப் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி பாக்குறது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க அதை நீங்க பாத்துக்கலாம். அதை வந்து அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஷூரா எனி அதர் பப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய கைட்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பார்க்கலாம். லைக் வந்து ரீசெண்டா நிறைய அகாடமிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைட்ஸ் அப்படிங்கறது போட்டிருக்காங்க. அந்த கைட்ஸ்ல வந்து எது உங்களுக்கு வந்து சூட்டபிளா இருக்கோ, எந்த அகாடமிக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா கொடுத்துருக்காங்களோ அந்த கைட்ஸ் நீங்க வாங்கி என்ன பண்ணிக்கலாம்னா கைட்ஸ் பிளஸ் வந்து ரீசனிங் புக்ஸ் நீங்க வாங்கி வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணலாம் அப்படிங்கறத இதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. கைட்ஸே உங்களுக்கு வந்து தெரியும், அதுலயே எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஆப்டிடியூட் வந்துடும், ரீசனிங் வந்துடும், தமிழ் இலக்கியங்கள், தகவல்கள், அறிஞரை பத்தி, அதே மாதிரி வந்து இலக்கணங்கள், இலக்கியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. அரசியல் அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் அந்த கைட்ஸ்ல. அதையுமே நீங்க வந்து பார்த்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இயர் புக்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் புக்ஸ்ல என்னென்ன உங்களுக்கு வந்து கவர் ஆகும் அப்படின்னா கரண்ட் இயர் புக்ஸ்ல வந்து நம்மளுக்கு மனோரமா இல்ல ஷூரா, சக்தி ஆர் எனி அதர் பப்ளிகேஷன் புக்ஸை நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியா இயர் புக்ஸையுமே நீங்க வந்து தமிழ் புக்ஸ் சாப்டர் நீங்க வந்து செலக்ட் பண்ணி படிக்கிறதுனால நல்ல ஒரு மார்க்ஸ் உங்களால வந்து கைட் பண்ண முடியும், அதாவது கெயின் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரிலிம்ஸ், அதாவது இந்த குரூப் 2, குரூப் ஏ, குரூப் 1 இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ல மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் புக்ஸ் எல்லாம் நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பட் குரூப் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லாம் வந்து கிடையாது. டைரக்டா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். சரிங்களா? அந்த எக்ஸாம் நீங்க வந்து கிளியர் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வந்து ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க வந்து ஜெனரல் நாலேஜ் எவ்ரிடே வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து படிக்கணும். அது தமிழ் நியூஸ் பேப்பர் அப்படிங்கறதும் நீங்க வந்து படிக்கணும், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் அப்படிங்கறத நீங்க வந்து படிக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எப்படி நியூஸ் பேப்பர் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி படிக்கிறது அப்படிங்கறத பத்தி ஏற்கனவே நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோக்கு கீழே நம்ம அபிஷியலா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அங்க வந்து நீங்க புக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க வந்து அந்த அந்த சேனல் மூலியமா நீங்க ஃப்ரீயாவே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவ்ரிடே டெய்லி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து தினத்தந்தி, தினகரன், தினமணி, தி ஹிந்து எல்லா நியூஸ் பேப்பருமே நம்ம ஃப்ரீயா வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களால வந்து ஈஸியா மொபைல் போன் மூலியமாவே நீங்க முக்கியமான கண்டென்ட்லாம் நீங்க வந்து படிச்சு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து அப்டேட்டா வச்சுக்கிற முடியும். ஜிகே, அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் நாலேஜ் அப்டேட்ஸ், டுடே மந்த்லி அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி படிக்கிறது மட்டும் இல்லாம பிராக்டிஸும் கண்டிப்பா நம்ம பண்ணணும். மார்க் டெஸ்ட் போடணும், டெஸ்ட் போடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட் போறதுக்கு வந்து உங்க நேர்மையில் இருக்கக்கூடிய அகாடமிக்ல வந்து ஃப்ரீயா எங்க போடுறாங்க அப்படிங்கிற பார்த்து நீங்க போடுவீங்க.
அதை தாண்டி நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் போடுறதுக்கு வந்து தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் டாட் tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை பத்தி ஏற்கனவே இப்போ ரீசெண்டாக ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதை பத்தி வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதை பார்த்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வெப்சைட்டை எப்படி வந்து மார்க் டெஸ்ட்டுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அதர் சோர்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஐஆர் நியூஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து சேனல்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படி வந்து ரீட் பண்ணணும். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே நீங்க வந்து வாட்ச் பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. வெப்சைட் எந்தெந்த வெப்சைட்லாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய அஃபீஷியல் வெப்சைட்டான tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் வரைய இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து கொடுப்பாங்க. அன்னன்னைக்கு வந்து செக்ரட்டரி ஆஃபீஸ்ல வந்து என்னென்ன நடக்குது, நம்ம சிஎம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குது, என்னென்ன அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன விருது கொடுக்குறாங்க, என்னென்ன ஸ்கீம்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நடப்பு நிகழ்வுகளை நீங்க தமிழ்நாடு சம்பந்தமான அப்டேட்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்ல பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் நீங்க ரெகுலரா நம்ம பிரதம மந்திரி மோடிஜி வந்து எங்கெங்க போறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க india.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அனலைஸ் பண்ணலாம். நோட்ஸா நீங்க வந்து எடுத்து குறிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ் அரசு மார்ஜின் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். இ கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் tnega.tn.gov.in அதாவது தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் கண்டிப்பா ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் வந்து கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். டெய்லி இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 1 hour இது மட்டுமே திரும்ப திரும்ப பாருங்க. என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத குறிச்சு வச்சுக்கிட்டு அதை நீங்க ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னமும் நமக்கு வந்து குரூப் 4 குரூப் 2 குரூப் டேக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா தான் டேட் இருக்குது. ஒரு 150 டேஸ் கூட கிடையாது, ரொம்ப கம்மியா நெருங்கி வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குயிக்கா வந்து எல்லாமே எடுத்து படிக்க ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு வீடியோவை நான் வந்து ஷேர் பண்றேன். நம்ம சோசியல் மீடியா பேஜான வாட்ஸ்அப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், அதே மாதிரி டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கான லிங்க் பிடிஎஃப் எல்லாமே அதில் நம்ம குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியாக உங்களால் வந்து அப்டேட்டை வந்து வச்சுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.